Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் டெக்ஸ்ட் நோட் வைரல் 5 minutes கிராஃப்டோட பேக் டு ஸ்கூல் ஐடியா தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேப் எடுத்துக்கிறாங்க. 2 டேப் எடுத்துகிட்டு பெண்ணை வந்து வரிசையாக அடுக்கிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அடுக்கிட்டு அந்த டேப்பை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுட்டு அதை ரைட் பண்ணுறாங்க. அழகாக வந்து ஒன்று எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே வரிசையாக எழுதிக்கிட்டே வருது. சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நானும் அதே மாதிரி ஒரு டேப் எடுத்துட்டேன். என்னது பெருசாக இருந்ததுனால நான் ஒரு டேப் மட்டும் எடுத்துருந்தேன். ஸோ அதுவும் அவங்க அடுக்கின மாதிரியே நம்மளும் வரிசையாக அடுக்கிக்கிட்டோம். என்கிட்ட 4 பென் தான் ஒரே மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு பென்னு தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் வேறு ஒரு பென் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டேப் அவங்க பண்ண மாதிரி ரோல் பண்ணி விட்டேன். இப்போ எழுதி பார்த்தேன், இது ஒர்க்கே ஆகலை. பெண்ணெல்லாம் நல்லா தான் எழுதிச்சு. நான் ஒரு முன்னாடி எழுதி பார்த்தேன், ஆனால் வந்து அந்த ஹேக் ஒர்க் ஆகலை. ஸோ ஒருவேளை என் பெண்ணு எழுதாமல் இருக்கான்னு தெரியல. ஸோ நான் எழுதி பார்த்தேன், பட் எழுதிச்சு. இதுக்கு நான் வந்து 3 மார்க் கொடுக்குறேன் 10க்கு. நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹேக் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் அது வந்து அழிக்க முடியல, லப்பர் இல்லை. ஸோ அதனால் லப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து பென்சிலுக்கு டாப்பில் வந்து அதை நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு அதை அரேஞ்ச் பண்ணுறாங்க, அரேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஹேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேக் நானும் வந்து லாஸ்ட்டில் டீ வந்து எழுதி அது வந்து கேவலமாக எழுதிட்டேன். ஸோ அதனால் நான் திரும்பி வந்து ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து அதை வந்து அவங்க பண்ண மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அப்புறம் அழித்தேன். சூப்பராக அழிச்சிருச்சு. அப்புறம் நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாமே அழித்தேன், பட் அதில் லைட்டாக மட்டும் தெரிஞ்சிச்சு. மற்றபடி சூப்பராக அழிச்சிச்சு. இந்த ஹேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 out of 10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹேக்கு ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு செலோ டேப் எடுத்துக்கிறாங்க. ஸோ செலோ டேப் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த அட்டையோடு எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே ரவுண்டாக போடுறாங்க. சூப்பராக ஒரு நல்லா அழகான டிசைன் மாதிரி, சர்க்கிள் டிசைன் மாதிரி வருது. ஸோ இந்த ஹேக் எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். நானும் அதே மாதிரி வந்து ஓட்டை போட்டேன், பட் அவங்கள்ட்ட இருந்த மாதிரி மிஷின் என்கிட்ட இல்லாதனால நான் ஹீட் பண்ணி அதை வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ அதை வந்து நானும் அந்த மாதிரி டேப்பில் அந்த ரவுண்டில் வச்சு இது பண்ணேன், பட் இது நாட் ஒர்க் ஆகலை. ஸோ ரவுண்டாக இருக்கும், பட் ரவுண்டு வருது, பட் அதுக்குள்ளே இது பண்ணும்போது அந்த கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹேக் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 0 தான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹேக்கில் வந்து ஒரு பேப்பரில் டேப் வந்து ஒட்டிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வாட்டரில் போட்டு நல்லா அந்த பேப்பரை வந்து எடுத்து விட்டாங்க. ஸோ எடுத்துட்டு அதை வந்து அந்த ஏதாவது ஒரு பாட்டிலில் எழுதி வச்சுட்டு ஒட்டி வச்சுட்டு அதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து நம்மளோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு எழுதிட்டு நான் அதை டேப் போட்டு ஒட்டி அதை கட் பண்ணி எடுத்து வாட்டரில் இது பண்ணி பார்க்கலாம். வாட்டர் எடுத்து அதில் வச்சு பார்த்தேன். வச்சுட்டு அந்த பேப்பரெல்லாம் எடுத்தேன், பட் ரொம்ப பெருசாக இருந்ததுனாலையா என்னன்னு தெரில, அந்த பேப்பர் ரொம்ப நேரம் ஆச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் குட்டியாகவே நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் அதுவே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடிஞ்சிச்சு அந்த பேப்பரில். எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒட்டி பார்த்தேன். அந்த பேப்பர் வந்து நான் ஒழுங்காக எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் இதுக்கு வந்து 8 மார்க் கொடுக்குறேன் 10க்கு. நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹேக் வந்து ஒரு சர்க்கிள் எப்படி வரைகிறதுனா கையை வந்து சென்டராக வச்சுட்டு அந்த பெண்ணை வந்து பிடிச்சி ரவுண்ட் மாதிரி போடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதோட 4 தடவை ட்ரை பண்ணி 5-6 தடவை கூட ட்ரை பண்ணிட்டேன்.
ஆனால் இந்த சர்க்கிள் பர்ஃபெக்டாக வரல. ஆனால் சர்க்கிள் மாதிரி வந்திருக்கு. ஒரு மாதிரி வந்து கோணலாக இருந்துச்சு. நிறைய தடவை செட் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி வந்துச்சு. அண்ட் வந்து இந்த ஹேக் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கும் நான் 0 தான் கொடுக்குறேன் 10க்கு. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.